பகையாய் மாறிவிடுகிறார்கள். இந்த பாவம் தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பெரிய இடைவெளியை உண்டாக்குகிறது அப்படின்றத கடந்த வாரத்துல நாம் இந்த செய்தியை நாங்கள் கேட்டோம். இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போன வாரத்துல இதனால் ஏற்படுகிறதான வீழ்ச்சி பாவத்தினாலே நம்ம வாழ்க்கையில எவ்வளோ காரியங்களை நம்ம என்ன பண்ணுகிறோம், தேவனிடத்திலிருந்து வருகிறதான ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். இழந்து விடுவது மாத்திரம் அல்ல, தேவனுக்கு பகையான ஒரு மனுஷர்களை கூட மாறி விடுகிறோம். எப்படி? தேவனுக்கு பகையான மனுஷர்களாய் நம்ம மாறிவிடக் கூடாது. தேவன் நம்மளை தெரிந்தெடுத்து இந்த பூமியில மனுஷர்கள் வாழுகிற அநேக ஜனங்களை போல நாம் மாறாதபடி அவருக்கென்று பரிசுத்த ஜனமாய் தேவன் நம்மளை என்ன பண்ணிருக்கிறாரு? தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரா? அவருக்கென்று வாழும்படியான பரிசுத்த சந்ததியாய் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரா? உண்மையாக கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. ஆகையினாலதான் தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் எல்லாருமே வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த பாவத்தின் வீழ்ச்சி காரியங்களை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை 11வது வசனத்தை படிக்கலாமே. யாராவது என்ன 12? அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். என் அன்பு பரிசுத்த ஆவியான தேவனே, என் ராஜாதி ராஜாவே, இயேசுவே, நீர் எங்களோடு பேசும்படியான ஆண்டவரே இந்த நல்ல வேளையில வந்திருக்கிறோம். அப்பா, என் கர்த்தர் நீர் எங்களோடு பேசுங்க. எங்களுடைய இருதயம் சுத்தமாகட்டும், எங்களுடைய சிந்தைகள் சுத்தமாகட்டும். அப்பா, எங்களுடைய மாம்ச சிந்தைகள் எல்லாம் அழிஞ்சு நாங்க ஆவியானவருடைய சிந்தையில அப்பா நாங்க கர்த்தருக்கென்று வாழுகிறதான ஜனமாய் நாங்க அன்றே காரணப்படுவதற்கு என் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு பேசுங்கப்பா. உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆவியானவரே, உங்களுடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதே எங்கள் மத்தியில் இடைப்படுகிறாக இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. என்ன படிக்கலாமா? அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எதனால நம்ம கடந்த வாரங்களா பார்த்தோம், தேவனுக்கு விரோதமான பகையாளர்களாய் நம்ம இருக்கிறோம் என்று சொன்னா நம்ம எப்படி தேவனை தேட முடியும்? பாவம் பண்ணுகிற மனுஷன் தேவனை தேடி வர முடியாது. பாவம் தேவனுக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய இடைவெளியை உண்டாக்கி அவனை தேவனை விட்டு தூரம் போகிவிடும். நாங்க அநேக இடத்துல நாங்க சொல்லுவோம், பிரதர் நீங்க கண்டிப்பா தேவன் ஆலயத்துக்கு வரணும் பிரதர், எப்படியாவது பிரயாசப்பட்டு வந்துருங்க, வந்துருவாயா, கண்டிப்பா வந்துருவாயாங்க. அதனால வரவே முடியாது. காரணம், அவர்களுடைய பாவம் அவர்களை தேவனிடத்திலே விடுவதில்லை. அவர்களுடைய பாவம் தேவனிடத்தில் வருவதில்லை. தேவன் இங்கே பார்க்கிறோம், நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. நம்ம தேவனை தேடுகிற காரியத்துல நம்ம வீழ்ச்சி அடைந்ததான ஒரு மனுஷர்களாய் காணப்படுகிறோம். தேவனை தேடுகிற மனுஷர்கள் நம் தேவனை தேடுவதற்காகவே தேவன் நம்மளை என்ன பண்ணிக்கிறாரு? தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் நாம் இருக்கிறோம். அவர் நம்மளை மேய்க்கும்படியான ஒரு மேய்ப்பனாய் இருக்கிறார். அப்போ தேவனுடைய மந்தையில இருக்கும் பொழுது அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின் செல்லுகிறதான ஆடுகளாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லுகிறது, நீதிமான் ஒருவனும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்படின்னா நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம், நம்ம நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் தேவனுக்கு பிரியமானவன். நான் வசனம் சொல்லுகிறது நீதிமான் ஒருவனும் இல்லை. அப்படின்னா தேவனுடைய மாம்ச சரீரத்திலே வாழுகிற நாம் அநேக பாவத்திலே அநேகமான சருகளை சருகி நம்ம விழுந்து விடுகிறோம். தேவ ஜனங்கள் இன்னைக்கு அப்படிதான் அநேகர் காணப்படுகிறாங்க. தேவன் கொடுத்திருக்கிற நீதி அவரை விசுவாசித்ததனால, யார் விசுவாசித்ததனால? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததனால அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இந்த நீதியை நம்மளால காத்துக்கொள்ள முடியவில்லை. காரணம்
பிரமாணங்களை நாம் மீறுவோம் என்று சொன்னால் அது பாவம். என்ன பிரமாணங்கள்? தேவன் நம்மளுக்கு இவ்வளோ பிரமாணங்கள் சொல்லியிருக்கிறாரு. ஒரு சிம்பிளான ஒரு காரியம். தேவன் சொல்லுகிறாரு, உன் தகப்பனையும் தாயையும் என்ன பண்ணுவாயாக? கனம் பண்ணுவாயாக. என்ன வயசுல வரையும்? எத்தனை வயசு வரையும்? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இல்ல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கிடையாதா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அல்லேலூயா. மருமகன் மருமகள் அப்படின்னா, மருமகனா இங்க இருந்து வீட்டுல இருந்து வேற இடத்துக்கு மருமகனா ஆயிட்டானா அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேரண்ட் கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு மாமனார் மாமியார். அப்போ அவர்களும் யாரு? இவங்களுக்கு அப்பா அம்மா தான். இன்னொரு அந்த மகளுக்கு மாமியார் மாமனார், அந்த மகளுக்கு கத்தர். அப்ப அவங்களுக்கு யாரு? அந்த தாய் தகப்பன். அந்த மகளுக்கு அவங்களோட தாய் தகப்பன் தான். அப்போ பெற்றோர்களை நீங்க பூமியில இருக்கிற நாள் மட்டும் கனம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. கனம் செய்வதுனா என்ன? அவங்களை தூக்கி வெயிட் பாட்டு செக் பண்றதா? கனம் பண்ணுவதுன்னா என்ன? அவர்களை அன்பாய் காணிக்கணும். அவர்களுக்கு அன்பாய் இருக்கணும். அவருடைய தேவைகளை சந்திக்கணும். தேவனுடைய பிள்ளைங்க பேரண்ட்ஸ் அப்படின்னா அவங்க அற்பமாய் எண்ணுகிறத இந்த நாட்களிலே நாங்க அனுதினமும் நாங்க பார்க்கிறோம். பெற்றோர்களை அவர்கள் அற்பமாய் எண்ணுவதும், அவர்களுக்கு ஞானம் வந்துருச்சு, எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற மாதிரி பிள்ளைகளை நம்ம பார்க்கிறோம். இல்ல, தேவச்சனமே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவது, உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ். நீங்க எதிர்த்து பேசக்கூடாது. அப்பா அம்மா என்ன சொன்னாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? எதிர்த்து பேசக்கூடாது. பேசினா என்ன அர்த்தம்? பேசினா என்னது? என்ன சொல்றது வசனம்? உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. அப்போ நம்ம எதிர்த்து பேசுறோம்னா அவர்களை கனவீனம் பண்ணுகிறீங்க. அவர்களுக்கு விரோதமாய் நீங்க எழும்பக்கூடாது. எந்த நாளிலும் நீங்க உங்க அப்பா அம்மா ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்தாலும், அவர்கள் படிப்பே அறிவே இல்லைன்னு சொல்லி இருந்தாலும், நீங்கள் உங்கள் தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறாரு வசனத்துல, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, இது நியாயம்னு சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய பார்வையில தேவ பிள்ளைகளாகிய நம்ம தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும். அப்போ இந்த வார்த்தையை நம்ம மீறும் பொழுது என்ன பண்றோம்? நம்ம எல்லாம் இப்படி மீறினவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? பாவம் செய்கிறவர்களாக. இன்னைக்கு பாவம் சொன்னா குடிச்சாதான் பாவம், எதை பண்ணினாலும் பாவம் அப்படின்ற மாதிரி இல்ல. நீங்க தேவனுடைய வார்த்தைகளை மீறுவது எல்லாமே பாவமாய் இருக்கிறது. நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்டு நீங்க அதன்படி கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும். அப்போ இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் இல்ல அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாய் வாழ்வீர்கள் சொன்னா நம்ம யாரா இருப்போம்? நீதிமானா இருக்க முடியாது. அல்லேலூயா. தேவன் கொடுத்திருக்கிற அந்த நீதியில நாம் தலைப்பட்டவர்களா இருப்போமே ஒழிய நம்ம பரிசுத்தத்தின் நீதியை நம்ம காத்துக்கொள்ள முடியாதபடியாய் மனுஷர்களாய் மாறி விடுவோம். அடுத்ததாய் உணர்வு உள்ளவன் இல்லை. என்ன பண்ணலாம்? இயேசுவை தேவன் என்று ஏற்றுக்கொண்டு நீங்க அவருடைய கிருபையிலே வளர்ந்து கொண்டு, ஆனா அந்த தேவனை நினைக்காம, அந்த தேவனை துதிக்காம, அவரிடத்துல உண்மை இல்லாம வாழுகிறவர்களான ஜனமாய் நம்ம வாழக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி வாழணும்? தேவனை உணர வேண்டும். ஒருவன் தேவனை உணர்வான் என்று சொன்னா அவனோட நாவை என்ன பண்ணாது? அமைதியா இருக்கவே இருக்காது. அந்த நாவு தேவனை துதிக்கிற நாவா இருக்கும். அந்த நாவு கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்கிறதா இருக்கும். தேவ பிள்ளையே, நீங்க தேவனை உணர்கிற உணர்வு உங்களுக்குள்ளே வேண்டும். அல்லேலூயா. அப்ப நீங்க தேவனை உணர்வுகளா இருப்பீர்கள் என்று சொன்னா தேவன் என்ன பண்ணுவாரு? உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உங்களை தீமைகளில் இருந்து காத்துட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு நீங்க உணரலனாலும் அந்த தேவன் அவரோட கிருபை நம்மளை தாங்கி வந்து கொண்டே தான் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தேவனோட பிள்ளைங்க நம்ம உணரலன்னா கூட அவர் நம்மளை கைவிடுவதில்லை. இன்னைக்கு என் பிள்ளை சரியாயிடுவான்னு சொல்லி அந்த
அவனுடைய தகப்பன் எப்படி அந்த வீட்டு மாடி மேல இருந்து இன்னைக்கு என் பையன் வரமாட்டானா, இன்னைக்கு என் பையன் வரமாட்டானான்னு பார்க்கிறது போல தேவன் உங்களையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தருக்கு உத்தமமானவர்களாக இருக்கணும். தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ளதான அந்த உறவுகள் என்ன பண்ணிட கூடாது, விரிசல் வந்து விடக்கூடாது. நீங்கள் கர்த்தரை எப்பொழுதும் துதிக்கிறவர்களாக உங்களுடைய இருதயத்திலே வைத்து நீங்கள் அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக நீங்கள் காணப்படணும். தேவனை தேடுகிறது என்ன பண்ணிடக்கூடாது, இழந்து போய் விடக்கூடாது. ஹல்லேலூயா. என்ன பண்ணிடக்கூடாது, தேவனை தேடுவதை இழந்து விடக்கூடாது. அப்போ என்ன வீழ்ச்சி இங்க உண்டாகுது, நம்ம தேவனை தேடுகிறதுல வீழ்ச்சி உண்டாகிறது. பாவத்தின் நிமித்தம் தேவனை தேடுவதில் வீழ்ச்சி உண்டாகிறது. அநேகர் சொல்றது, ஐயா நான் மனசுக்குள்ளேயே நான் ஜெபிப்பேன், நான் மனசுக்குள்ளேயே நான் ஸ்தோத்திரம் பண்ணிக்குவேன், நான் மனசுக்குள்ளேயே எல்லாம் செஞ்சுக்குவேன், நான் சர்ச்சைக்கு தான் வரல, ஆனாலும் பாத்தீங்கன்னா நான் இருதயத்துல நான் கர்த்தரை வேண்டிக் கொண்டே இருப்பேன். இது எப்படி கரெக்டா இருக்கும்? தேவ பிள்ளைய தேவனுடைய ஆலயத்துல வந்து நீங்கள் அவரை தொழுது கொள்ளணும். தேவனுடைய ஆலயத்துல வந்து கூட அநேகர் தொழுது கொள்வதில் அவரை துதிப்பதில் நீங்க குறைவுள்ளவர்களாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவ ஜனமே, நீங்க கர்த்தருக்கான தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறவங்க, தேவன் கொடுக்கிற ஆயுசு நாட்களில நீங்க தேவனை துதிக்கல அப்படின்னா, நீங்க தேவனிடத்துல போகும் பொழுது நீங்க என்ன உங்களுடைய காணிக்கைகள் அங்க இருக்கும், தேவனிடத்துல உங்களுடைய காணிக்கைகள் வெறுமையா இருக்கும். அப்ப நீங்க ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்ல. உங்களோட ஆயுசு நாட்கள் முடிஞ்சிருக்கும். தேவன் கொடுத்திருக்கிற இந்த ஆயுசு நாட்களில நீங்க தேவனை முழுமையாய் துதிங்க, உங்க முழு இருதயத்தோடு துதிங்க, உங்களோட முழு பலனோட துதிங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருப்பார். உங்களோட பாவத்திலிருந்து விடுதலையை தேவன் தருவாரு. நீங்க எந்த அளவு தேவனை துதிக்கிறீங்களோ, நீங்க எந்த அளவு தேவனை உணர்றீங்களோ, அப்பெல்லாம் தேவன் உங்களை பாவத்தை விட்டு என்ன பண்ணுவாரு, உங்களை கழுவி கழுவி பரிசுத்தப்படுத்துவாரு. உங்ககிட்ட பாவம் சேர முடியாது. நீங்க தேவனுடைய பிள்ளையா இருப்பீங்க. தேவனை தேடுவதில் உங்களுக்கு குறைவு உண்டாகாது. ஹல்லேலூயா. இப்பொழுது முதலாவது வீழ்ச்சியை நம்ம பார்த்தோம். தேவனை தேடுகிறதுல குறைவு ஏற்படாதபடி தேவன் உங்களை காக்கிறதுக்கு நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3:24, 23, 24 வாசிங்க. இப்பொழுதும் சத்தம் படிக்குமா? ஜீவ விஷயத்தின் கனியை பறித்து புசித்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23, 24. தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா. இங்கே இந்த ஆதாமை நம்ம பார்க்கிறோம். முதலாம் மனிதனாகிய இந்த ஆதாம் தேவனுடைய தோட்டத்தை விட்டு அவனை தேவன் வேலையிலே அனுப்புகிறார். என்ன பண்ணுகிறாரு? தேவனுடைய சமூகம், அவருடைய தோட்டம் தேவனுடைய சமூகம். அந்த தேவனுடைய சமூகத்தில் இருந்து இந்த ஆதாமை தேவன் வெளியிலே அனுப்புகிறார். ஹல்லேலூயா. தேவன் ஜனமாகிய நாம் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகினவர்களாய் இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன வரும்? எல்லா பிரச்சனைகளும் அவர்கள் மீது சுமத்தப்படும். அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்த நாள் வரையும் அவன் தேவனுடைய சமூகத்துல அவருடைய மகிமையிலே மூடப்பட்டதான ஒரு மனுஷனாய் இருந்தான். ஹல்லேலூயா. தேவன் அவனை அழைக்கிறாரு. ஆதாமே அழைக்கும் பொழுது அவன் போய் ஒளிந்து கொள்கிறான். ஏன் ஒளிந்து கொள்ளணும்? அவன் சொல்றான், ஏப்பா ஒளிச்சு கொள்ற அப்படின்னு கேட்கும்போது சொல்றான், நான் நிர்வாணியாய் இருக்கிறேன் ஆண்டவரே சொல்றான். ஏன் நிர்வாணியானா? அவன் தேவனுடைய வார்த்தை கேளாததனாலே அவன் நிர்வாணியாய் மாறினான். பாவம் செய்கிற எந்த ஒரு மனுஷனும் நிர்வாணியாய் மாறிவிடுவான். நீங்க தேவனுடைய சமூகத்துல இருக்கும் வரையும் உங்களுடைய வாழ்க்கை அவருடைய மகிமையினால மூடப்பட்டிருக்கும். அந்த ஆதாமை அவருடைய மகிமை மூடி இருந்தது. ஆகையினால அவன் நிர்வாணம் பெரியாத
முடியாதபடி மறைக்கப்பட்டிருந்தது. நம் உடை அணிந்தது போல தேவனுடைய மகிமை ஆதாமை மூடி இருந்தது. அவனுடைய கண்கள் நிர்வாணத்தை காணவில்லை. அவன் நம்ம ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால நம்முடைய நிர்வாணம் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆதாமும் அப்படிதான் தேவனுடைய மகிமையால மறைக்கப்பட்டிருந்தான். அவனுடைய கண்கள் நிர்வாணம் காண முடியாதபடி இருந்தது. ஆனால் பாவம் செய்தவுடனே அவன் நிர்வாணியாய் மாறினான். இப்பொழுதும் தேவ பிள்ளைகளாகிய நம்ம பாவம் செய்வதனால என் தேவனுடைய மகிமை உங்களை விட்டு நீங்கப்படும். என் தேவனுடைய மகிமை உங்களிடத்தில் நீங்கப்படுமானால் நீங்களும் பாவிகளாய் காணப்படுவீங்க. இயேசு கிறிஸ்துவோட கிருபை இருப்பதனால மட்டும்தான் இன்றளவும் நம்ம உயிரோடு இருக்கிறோம். இல்லைன்னு சொன்னா என்ன மீட்டெடுத்த தேவன், நான் என்னோட சாட்சிகளை சொல்லிட்டு இருந்தேன். தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய கிருபை நான் மாத்திரமே காத்து அவர் நம்மளை பாதுகாத்து வந்து எப்படி திருந்த மாட்டானான்னு அவருடைய கிருபை கொடுத்து கொண்டே பாதுகாத்து வந்து ஒரு நாள் நம்ம திருந்த வேளையில அவருடைய மகிமைக்குள்ளே கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய பிள்ளைங்க. அவருடைய மகிமையை எழுந்து விடக்கூடாது. அவருடைய சமூகத்திலே நிலைத்திருக்கணும். நீங்க அநேக வேளையில தடிக்க விடுகிறவர்களாய் இருக்கலாம். மனுஷர்கள் அநேக காரியங்களிலே தடிக்க விடுவது இயற்கை. நம்ம குழந்தைகளாய் இருக்கிறோம். தேவனுடைய பார்வையில நம்ம சிறு குழந்தைகள் தான். எங்கேயாவது ஓடுகிற வேளையில நம் உலகத்திலே வாழுகிற வேளையில தடிக்க விடுவது இயல்பு. ஆனாலும் மீண்டும் எழுந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்துட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லணும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை விட்டு நம்ம விலகினவர்களாய் மாறிடுவோம். பாவத்தின் நிமித்தம் நம் தேவனுடைய சமூகத்தை எந்த நாளும் இழந்து விடக்கூடாது. அவருடைய சமூகத்துல நிலைத்து நிற்க வேண்டும். ஆதாம் உடைய வாழ்க்கையில பார்த்தோம். அவன் தேவனுடைய அந்த தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பப்பட்டவனாய் காணப்பட்டான். அவன் தேவனை விட்டு வெளியே போனதுனால அவங்க குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது பாருங்க. கொலை நடந்துச்சு, அவன் வேர்வை சிந்தி, அவன் உழைச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டுதான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து வருகிறவனாய் மாறினான். ஆனா தேவன சமூகத்துல இருக்கிற வரையும் அவனுக்கு ஒரு குறையுமே இல்லை. அவருடைய கண்கள் எல்லாம் மகிமையினால மூடப்பட்டிருந்தது. அவனுக்கு எல்லா விருட்சங்களும் அவனுக்கு கனி கொடுக்க முடியாததாய் இருந்தது. ஆனா தேவனுடைய சமூகத்தை விட்டு வெளியில போன உடனே எல்லா பிரச்சனைகளும் அவளை தேடி வருகிறதாய் காணப்படுகிறோம். என் தேவ ஜனமே, நீங்க கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்து அவருடைய சமூகத்தை விட்டு விலகாமல் இருப்பீர்கள் என்று சொன்னார், என் தேவனுடைய மகிமை உங்களை மூடி இருக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனைகளோ, எந்த தொல்லைகளோ, எந்த வியாதிகளோ எதுவும் உங்களை அணுக முடியாது. ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி விடக்கூடாது. பாவம் உங்களை தேவனுடைய சமூகத்தை விட்டு விலக்கி வெளியில அனுப்பிச்சிடும். தேவனுடைய சமூகத்தை விட்டு விலக்கி அனுப்பணும் பொழுது உலகத்தின் பிரச்சனைகள், பாடுகள், துன்பங்கள் எல்லாம் உங்கள் மீது சுமத்தப்படும். என் தேவ ஜனமே, நீங்க கர்த்தரை விட்டு விலகி போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6 பாருங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியை பெறுகிறது என்று அவன் இதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஏன்டா அந்த மனுஷனை உருவாக்குனேன்னு சொல்லி அவரே மனஸ்தாபப்படுகிறார். யாரு? கர்த்தராகிய தேவன் நம்மளை குறித்து மனஸ்தாபப்படுகிறார். எப்பெல்லாம் மனஸ்தாபப்படுவாரு? நம்ம எப்பெல்லாம் கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்கிறோமோ அப்பெல்லாம் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு கொண்டே இருப்பார். நான் ஒரு சகோதரரை நான் பார்ப்பேன். அந்த சகோதரருடைய வீடுகளுக்குள்ள போகும் பொழுது ஒரு விதமான ஒரு வாசம் வரும். வாசம் இல்ல, நாற்றம். ஒரு விதமான ஒரு நாற்றம் வரும். அந்த மாதிரிக்காக நான் செபித்து வந்திருந்தேன். கடந்த வாரத்துல கூட நான் போனோம், பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உணர்த்துறதை நான் சொல்லணும்னு கலந்து போனேன். ஆனா பிசாசு அந்த மகனை அங்க வைக்கவே இல்லை. பிள்ளையே, உங்களில் இருந்த தேவனுடைய வாசம் வீச வேண்டும். ஹல்லேலூயா. என் தேவனுடைய வாசம் உங்களிடத்துல வீச வேணும். பாவத்தின் வாசம் உங்களிலே வீசப்படக்கூடாது. ஹல்லேலூயா. பாவத்தின் வாசம் உங்களிலே எந்த நாளிலும் காணப்படக்கூடாது. தேவனுடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளைங்க அவருக்கான ஒரு பிள்ளைகளாய் காணப்படும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசப்படுகிறவராய் இருக்கிறார். உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்பதை நீங்கள் நினைவு கூற வேண்டும். என் தேவனுடைய ஆலயம் எப்படி பரிசுத்தமாய் காணப்படுகிறதோ, எப்பொழுதும் துதியும் சமாதானமும்
கண்கள் உங்களை காண்கிறது. தேவன் உங்களுடைய சமூகத்தை விட்டு உங்களை விட்டு விலகுவார் என்று சொன்னா உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் உங்க மேல வந்துரும். அப்ப வந்து நீங்க அழுது புலம்பி, ஆண்டவர் என்ன இப்படி செஞ்சுட்டாரு, ஆண்டவர் அப்படி செஞ்சுட்டாரு, ஆண்டவரா செஞ்சாரு. நீ தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனதுனால உலகத்தில் உள்ள எல்லா அசுத்தாவின் கிரியைகள், பண்ணாத பாவங்கள் எல்லாம் உன் மேல வந்துச்சு. நீ இப்படியாய் மாறிவிட்டு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்வது. என் தேவன் உங்களை படைத்ததன் நோக்கம் நீங்க அவருக்கான பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. இப்போ அப்பா அம்மா ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த பிள்ளை வளர்ந்ததுக்கு அப்புறமா தன் தாய் தகப்பனுக்கு உண்மையா இல்லாம தன் தாய் தகப்பனை விட்டு வேற ஒரு தீமையான மனுஷனை இடத்துல போய் அவன் கூட போய் வாழ்ந்தா இந்த தாய் தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஐயோ, அந்த பிள்ளைக்கு நான் எவ்வளவு நன்மை செஞ்சனே, எவ்வளோ காரியங்களை செஞ்சனே, எவ்வளோ பணத்தை செலவழிச்சனே, எவ்வளோ தடவை ஹாஸ்பிட்டல்லையும் வியாதியில் இருக்கிறவனை சுகப்படுத்தி எல்லாம் கொண்டு வந்தனே, ஆனாலும் திரும்பவும் அந்த பாவி மனுஷன் இடத்துல போய் சிக்கொண்டிருக்கிறானேன்னு சொல்லி அப்பா அம்மா வேதனைப்படுவாங்க இல்லையா? அப்படித்தான் தேவன் உங்களை பொறுத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். பிசாசு அவன் காமிக்கிற அநேக காரியங்களை கண்டு நீங்க ஏமாற்றப்படுகிறீங்க. பிசாசு இடத்துல எல்லா விதமான காரியம் இருக்குதுன்னு சொல்லி அவன் நம்பி போயிடுறீங்க. அநேக வேலையில அவன் உங்களை இழுத்துல போய் மரணத்திலே தள்ளுவான ஒழிய, உங்களை இழுத்துல போய் நரகத்திலே தள்ளுவான ஒழிய உங்களுக்கு நன்மை செய்ய மாட்டான். மேபி உங்களுக்கு இந்த பூமியில அது சந்தோஷமாய் காணப்படும். உலகத்துல ஜனங்கள் எல்லாம் உங்களை புகழலாம், பெரிய ஆளுன்னு சொல்லலாம். ஆனா தேவனுடைய பார்வையிலே நீங்கள் பாவிகளாய் காணப்படுவீர்கள். என் அன்பு பிள்ளைகளாகிய நாம் தேவன் விசனப்படும்படியான பிள்ளைகளாய் நாம் மாறிவிடக்கூடாது. ஆண்டவர் மன வேதனை அடையக்கூடாது. நான் ஏன் இவனை படைச்சேன்? அநேக பெற்றோர்கள் சொல்றத நீங்க பார்த்துருப்பீங்க. நான் இந்த பிள்ளைய ஏன் பத்தேன்னு தெரியல, இவனுக்கு பதில் ஒரு கல்ல பத்திருந்தார்களான்னு கூட அநேக பெற்றோர்கள் சொல்லுவாங்க. என் அன்பு தேவச்சனமே, கர்த்தர் இப்படியாய் விசனப்படுகிறார். இந்த மாதிரியான வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்துடக்கூடாது. நான் ஏன் இந்த மனுஷனை படைத்தேன்னு கர்த்தர் நினைக்கும்படியான சூழல் உங்களோட வாழ்க்கையை நடவாதபடி நீங்க தேவனிடத்திலே உத்தம இருதயம் உள்ளவர்களா, இருதயத்தின் நினைவுகள் போற்றம் எல்லாம் என்ன பண்ணும்? பொல்லாத தீங்கான காரியங்களையே நினைக்கிறதான சூழ்நிலைகள் இருக்கிறவர்களா இருக்கிறோம். அப்படின்னா நம்ம தேவனை நாம் எப்படி மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க முடியும்? என் தேவனை எப்படி நாம துதிக்கிறவர்களா இருக்க முடியும்? என் தேவனுக்கு நித்தம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்து அவரை மகிமைப்படுத்துகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அவர் எந்த நாளில் என்ன பண்ணிடக்கூடாது, என்ன பண்ணிடக்கூடாது, நம்மளை கண்டு மன வேதனைப்படக்கூடாது. அப்படின்னா நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் எப்படி இருக்கணும்? கர்த்தரை மகிமைப்படுத்துவதா இருக்கணும். இருதயத்தின் நினைவுகள் எல்லாம், சிந்தைகள் எல்லாம் கர்த்தரையே நினைத்து மகிமைப்படுத்துவதா இருக்கணும். நீங்க மகிமைப்படுத்துவதிலும் உங்களுடைய வாழ்க்கை வாழுகிற காரியங்களிலும் தேவன் கண்டு என்ன பண்ணணும்? உங்களை என்ன பண்ணணும்? கர்த்தருங்களை நீங்க பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து அநேகருக்கு நன்மை செய்து தேவனை துதித்துக் கொண்டே இருந்து கர்த்தருக்காய் அநேக ஜனங்களிடத்துல போய் சுவிசேஷத்தை அறிவித்து நீங்க கர்த்தருக்காய் உங்களோட வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழும் பொழுது தேவன் என்ன பண்ணுவாரு? அப்பா, என் பிள்ளை எத்தனை உண்மையானவனா இருக்கிறாருன்னு சொல்லி தேவன் உங்களை பார்த்து என்ன பண்ணுவாரு? என்ன பண்ணுவார்? சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. அப்போ சந்தோஷப்படும்படியான ஒரு வாழ்க்கை நம்மளிலே தேவனை சந்தோஷப்படுத்துவோம், அவரை பிரியப்படுத்துவோமான மனுஷர்களாய் நம்ம வாழ தேவனிடத்திலே உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கொலோசியர் 3:10 படிங்க. கொலோசியர் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. இங்கே வசனம் போட்டிருக்கிறது, படிமா வசனத்தை திரும்பவும். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. நம்ம என்ன யாரை தரித்து இருக்கிறோம்? உங்களுடைய பேர்கள் எல்லாம் என்ன?
கிறிஸ்துவின் சாயல் பாவம் பண்ணுமா? கிறிஸ்துவின் சாயல் தேவனுக்கு விரோதமான காரியம் செய்யுமா? அப்படி செய்யும் பொழுதெல்லாம் என்ன சொல்லுவாங்க வெளியில இருக்கிறவங்க? இவனெல்லாம் ஏன் நீங்க தேவ சாயலுடைய மனுஷர்கள். ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய சாயலை காமிக்காம இந்த உலகத்தின் பாவ மனுஷனாகிய பிசாசின் சாயலை உங்களிலே காமித்துக் கொண்டு நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயருடையவர்களாய் வாழ்வீர்கள் என்று சொன்னா நீங்கள் தேவ சாயலை இழந்து போனவர்களாய் வாழ்வீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க தேவ சாயலை எந்த நாளிலும் இழந்து விடக் கூடாது. நீங்க தேவ சாயலுடையவர்களாய் இருக்கணும். பாவம் பாத்தீங்களா எத்தனை வீழ்ச்சிகளை நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்குகிறது. இதெல்லாம் அறியாமலே நான் பரிசுத்தவான் என்றும் நான் நீதிமான் என்றும் நான் தேவனுடைய பிள்ளை என்று எண்ணிக்கொண்டு தேவனுடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை பணிந்து கொள்கிறோம். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை வருவது எதற்கு? உங்களை தேவன் பரிசுத்தப்படுத்துவதற்கு. நீங்கள் கிறிஸ்தவர் என்பதை நீங்கள் எந்த நாளும் மறந்துவிடக் கூடாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதை நீங்கள் எந்த நாளும் மறந்துவிடக் கூடாது. என் தேவ சாயலுடையவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேகரை குறித்து சாட்சிகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்பா அந்த சிஸ்டர் எப்படி தெரியுமா? தங்கமானவங்க, அவ்வளோ தங்கமானவங்க. அந்த பிரதர் அவ்வளோ தங்கமானவர்கள். தங்கம்னா என்ன சொல்லுங்க? தங்கம்னா அவ்வளோ பியூர். ஹல்லேலூயா. அவ்வளோ ஹோலி, அவ்வளோ பரிசுத்தம், அவ்வளோ நீதி. அப்பதான் அது பேர் தங்கம்னு சொல்லுவாங்க. என் அன்பு பிள்ளைகளே, நீங்க தேவனுடைய சாயல்களை எந்த நாளும் இழந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து ஒருவன் இவன் கிறிஸ்தவனான்னு கேட்டுவிடக்கூடாது. நீங்க தேவ சாயலை இழந்துடாதீங்க. உங்களுக்குள்ளே பாவம் இருக்கும் என்று சொன்னா நீங்க தேவனுக்கான சாயலை என்ன பண்ணுவீங்க? கிறிஸ்துவர்களாய் வாழ்றேன்ற ஒரு வேஷதாரிகளாய் மட்டுமே வாழ்வீர்கள் ஒழிய நீங்க தேவனுடைய சாயலை பாவத்தை நிமித்தம் இழந்து நீங்க தேவனுடைய சாயலை போல நான் காணப்படுகிறேன் நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களை நீங்களே ஏமாற்றிப்படுகிறதா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் கிறிஸ்தவன் என்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு நான் போகக்கூடாத இடத்துல எல்லாம் நான் போவேன்னு சொன்னா நம்ம யாரு? கிறிஸ்தவர்கள் அல்ல. என் தேவனுடைய நாமத்துக்கு எதிரடையான மனுஷர்களாய் காணப்படுவோம். என் தாயும் தகப்பனும் என்னிடம் சொல்லுவாங்க, அப்பா உன் கார்ல என் சமூகம் முன்பாக செல்லுன்ற வசனத்தை போடுன்னு சொல்லுவாங்க. நான் என் அப்பாட்ட சொல்லுவேன், அப்பா பாப்பா என் தேவட வார்த்தையை நான் போட மாட்டேன். அப்புறம் அவருக்கு சமூகம் வந்து என்ன பயங்கரமா திட்டினாரு. நான் சொன்னேன், என் அப்பா கிட்ட அப்புறமா சொன்னேன், அப்பா இந்த கார் போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போகுதுப்பா. இந்த கார் பிசினஸுக்காக கண்ட இடத்துக்கெல்லாம் போகுது. அப்ப என் தேவட நாமம் அங்க தூஷிக்கப்படும்ப்பா. அதனால தேவட வார்த்தை நான் போடலப்பா. அதனாலதான் எனக்கு போட விருப்பம் இல்லப்பா அப்படின்னு நான் எங்க அப்பா கிட்ட நான் சொல்வேன். என் அன்பு பிள்ளையே, ஒரு காரிலேயே தேவட நாமத்தை போடுவதற்கு நம்ம இவ்வளோ திங்க் பண்ணுவோம்னா உங்களோட வாழ்க்கை எந்த அளவு பரிசுத்தமா இருக்க வேண்டும், நீங்க எந்த அளவு கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும். என் தேவ பிள்ளையே, கர்த்தரோட தெரிஞ்செடுத்தது நோக்கம் நீ மகிமையுள்ள பாத்திரமா இருக்கணும். ஹல்லேலூயா. நீ தேவனால் ஆசீர்வதிக்க பாத்திரமா இருக்கணும். நீ தேவனுடைய சாயலிலே நடத்திருக்கிறவனா இருக்கணும். அதற்காக தான் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுக்கிறார். அதற்காக தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அதற்காக தான் தேவன் உங்களை உலகத்தின் காரியத்திலிருந்து வேறுபடுத்தி எடுத்து வந்து தேவனுடைய ஆலயத்தில் உங்களை நாட்டுகிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதற்கு உங்களை கர்த்தருக்கு முழுமையாய் ஒப்புக் கொடுங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய சாயலை நாம் இழந்து விடக்கூடாது. இது ஒரு பெரிய வீழ்ச்சியா இருக்கும். சங்கீதம் 14ஆம் அதிகாரம், சங்கீதம் 14 2-3 வசனங்களை வாசிங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்குகிறார். ஹல்லேலூயா. யாராவது உணர்வு இருக்கிறான், என் தேவனை நினைக்கிறதான மனுஷன் இங்க எவனாவது இருக்கிறானான்னு தேவன் மனுபுத்திரர்கள் எங்க இருக்கிறாங்க? பூமியில. அப்ப பரலோகத்திலிருந்து தேவன் அங்க இருந்து நம்மளை பார்க்கிறாரு. உணர்வு இருக்கா? என்ன என்ன நினைக்கிறானா? நினைக்கிறவனா என்ன நினைச்சுக்கிறான்? சாப்பாடுனா சாப்பிடலாம் நினைக்கிறான். அப்புறம்
எங்க போகலாம் நினைக்கிறான், களியாட்டுகளை நினைக்கிறான். அவருடைய சிந்தைகள் எல்லாம் தேவனுடைய சிந்தைகள் இல்லாததாய் இவர்கள் உலகத்தின் காரியத்தையே நினைக்கிறவர்களா இருக்கிறாங்க. தேவனை உணர்கிற உணர்வு இல்லை. என் அன்பு பிள்ளைகளாகிய தேவனுடைய ஜனமே, தேவ உணர்வு உள்ளதான மனுஷர்களாய் வாழணும். அல்லேலூயா. இப்படி நாம் தேவனுடைய விரோதமான காரியங்களை செய்கிறவர்களா இருப்போம்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? தேவனை உணர முடியாது. தேவனை உணர முடியாததுனாலதான் தேவன் என்ன பண்ண முடியல? பாட முடியல, தேவனை துதிக்க முடியல, தேவனுடைய ஆலயத்துக்கு நேரத்துல வர முடியல. காரணம், எனக்கு உலகம் முக்கியம், எனக்கு அநேக காரியம், I am very busy. காரணம், எனக்கு உணர்வு கொஞ்சம் குறைவா இருக்கு. ஒரு சிலர் பார்த்திருப்பீங்க, ஐயா சோதரையா சொன்னா சாப்பிட்டையா அப்படின்வாங்க. என்ன பண்ணுவோமா? சோதரையான்னு சொல்லியிருக்கோம், அவர் என்ன பண்ணுவாரு? சாப்பிட்டையான்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? கோமா மேல கோபப்பட்ட பரவாயில்ல, சந்தோஷம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய கோபப்படுங்க மேல, கர்த்தருக்கு நன்றி. தேவஜனமே, கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். என் தேவ பிள்ளைகளே, நீங்க அவருடைய உணர்வுல காணப்பட வேண்டும் அவர் விரும்புகிறார். அதனாலதான் தேவன் உங்களோடு கண்டிப்போடு பேசிக்கொண்டே இருக்கிறவர்களாக இருக்கிறார். என் தேவ பிள்ளைகளாகிய நீங்க கர்த்தருடைய உணர்வுள்ளதான தேவச்சனமாய் இருக்கணும். தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவங்க அதன்படியாய் நடக்க வேண்டும். அல்லேலூயா. சாப்பிட்டீங்களா அப்படின்னா சாப்பிட்ட சொல்லுங்க, சோதரையா சொன்னா சோதரம் சொல்லுங்க. நீங்க காது உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா சரியான பதில் சொல்வீங்க. நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீங்கன்னா இந்த சத்திய வசனம் உங்களிலே கிரியை செய்யும். இல்லனா என்ன பண்ண தெரியுமா? இந்த ஊழியக்காரன் ஏன் இப்படியே சொல்லிட்டே இருக்கிறான், பாவத்தை குறித்து சொல்லிட்டே இருக்கான். நான் பாவத்தை குறித்து உலகத்துல சொல்லலனா என் தேவனுடைய வருகை நாளில நான் குற்றவாளியாய் காணப்படுவேன். உங்களுடைய ரத்த பழி எல்லாருடைய ரத்த பழியும் என் மேல சுமந்தப்பட்டதாக இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை காத்து என் தேவனை காண உத்தமர்களாய் வாழ தேவனிடத்திலே உங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுங்க. என் தேவனுக்கு பிரியப்பட்டவர்களாய் வாழுங்க. இந்த நாள நீங்க தேவனை பிரியப்படுத்துவர்களாய் வாழ்வீங்க, தேவனுக்கு மகிமையுள்ளவர்களாய் வாழ்வீங்க, அவரை நினைத்துக் கொண்டு உணர்வுள்ளவர்களாய் இருப்பீங்க. எந்த நாளிலும் தேவனை மறந்துவிட மாட்டீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக தேவனோட ஆலயத்துக்கு வரல. காரணம் என்ன? அவங்க சொல்லுவாங்க, ஐயா என் இருதயத்துல கர்த்தருக்கு முதலிடம் நான் தான் வச்சிருக்கிறேன். ஆனா சர்ச்சுக்கு கடைசியா தான் வருவாங்க. ஐயா நான் கர்த்தருக்கு எல்லாத்தையும் நான் உண்மையா இருப்பேன், ஆனா கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடைசியா தான் வருவாங்க. என் அன்பு பிள்ளையே, நீ தேவனை உணர்வு உனக்கு உண்மையா இருக்கணும்னு சொன்னா நீ தேவனை கனப்படுத்துவாய். அல்லேலூயா. You will respect your God. நீ தேவனை நீ கனப்படுத்துகிற மனுஷனாய் இருப்பா. எப்படி கனப்படுத்துவீங்க? நீங்க தேவனுடைய ஆலயத்திலே முதன்மையானவர்களாய் வருவீங்க. நீங்க தேவனை துதிப்பதிலே உங்களுடைய சத்தம் உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருப்பீங்க. நீங்க வேத வசனத்தை தியானிக்கிறவர்களாய் இருப்பீங்க. உங்களிலே இருக்கிறதான இந்த கிறிஸ்துவின் பேர் உங்களை விட்டு நீங்காது. இந்த கிறிஸ்துவின் பேர் உங்களுக்கு மகிமை உண்டாக்கும். இந்த கிறிஸ்துவின் பேர் தேவனுடைய நாமத்தை தூஷிக்க எந்த நாளிலும் விட மாட்டீங்க. அல்லேலூயா. உங்களுடைய தேவனுடைய நாமம் தூஷிக்க விட மாட்டீங்க. அப்படின்னா நீங்க தேவனுடைய அன்பு நிறைந்தவர்களாக இருப்பீங்க. தேவனுடைய அன்பு என்ன பண்ணும்? சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். அப்போ மனுஷர்கள் நம்ம கிறிஸ்துவின் பேரை கொண்டு இருக்கிறன்னா இன்னொருத்தருடைய பாவத்தை நம்ம மன்னிக்காம இன்னொருடைய குறைகளை சொல்லி காமிக்கிறவர்களாய் நாம் வாழ்வோம்னா தேவனுடைய அன்பற்றவர்களாய் இருக்கிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சகோதரி வந்து அம்மா ஸ்தோத்திரம்மான்னு சொன்னா அப்படி திருப்பி போக கூடாது. ஸ்தோத்திரம்மான்னு சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரமா என்று சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. என் தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை பரிசுத்த சந்ததி என்று தெரிந்திருக்கிறார். நீங்க தேவனுடைய அன்பு உள்ளவர்கள். உங்களுடைய தேவனுடைய அன்பு இல்லைன்னா அதுவும் என்னது? அவருடைய விரோதமான பாவம். அதுவும் பாவம், தேவனுக்கு விரோதமான பாவம். நீங்க தேவனுக்கு விரோதமான பாவம் செய்கிறவர்களாக இருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்க என்றைக்கும் தேவனுக்கு விரோதமாய் கடந்து போயிடாதீங்க. கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற ஜனம் நம்ம. தேவனுடைய நாமம்
அழைக்கப்பட்டிருக்கிற ஜனம் நம்ம பாவத்தின் நிமித்தம் வீழ்ச்சி அடைந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. பாவத்தின் நிமித்தம் வீழ்ச்சி அடைந்து விடக்கூடாது. அநேக வீழ்ச்சிகளை பார்த்தோம். தேவனை தேடுகிறதுல வீழ்ச்சி உண்டாயிருக்குது. தேவ சமூகத்தை விட்டு தூரப்படுத்துகிறதான வீழ்ச்சி, அவருடைய சமூகத்தை விட்டு தூரமாய் போய்விட்டோம். இப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடந்து விடுகிறது. அப்புறமா இருதயத்துல எப்பொழுதும் பொல்லாத சிந்தனைகள், தேவ சிந்தனைகள் அற்றோர்களாய் மாறி தேவனுக்கு விரோதமான பாவிகளாய் வீழ்ச்சி அடைஞ்சுகிறோம். அடுத்தபடியாய் தேவ சாயலை நாம் இழந்து விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்புறமா தேவனை உணர்கிற உணர்வை அற்றவர்களாய் நம் சொரணை இல்லாத மனுஷர்களை போல மாறி விடுவோம். தேவனை உணர்வதில்லை, தேவனை துதிப்பதில்லை. காரணம் என் இருதயம் மறத்து விடுகிறது. எதனால? பாவத்தின் நிமித்தம் மறத்து விடுகிறது. என் தேவனை நினைக்க முடியல, என் தேவனை உணர முடியல, அவருக்காக நாம் வாழ முடியாத மனுஷர்களாய் மாறிவிடுகிறோம். என் தேவ ஜனமே, இப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சி என் தேவ ஜனங்களுக்குள்ளே காணப்படக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சி தேவனுடைய பிள்ளைகளிலே எந்த நாளிலும் வரக்கூடாது. நீங்க பரிசுத்த சந்ததி. ஹல்லேலூயா. நீங்க யாரு? பரிசுத்த சந்ததி. காரணம் என் தேவனுடைய சாயல் நம்மளிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் என் மீது உள்ளது. ஆகையினாலே இதை உணர்ந்த நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கான பரிசுத்த சந்ததியாய் வாழ தேவனிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். இன்னொரு வசனத்தை மாத்திரம் வாசிச்சிடுவோம். எபேசியர் 4 அதிகாரம் 3 வாசிங்க. எபேசியர் 4. ஆமென். ஹல்லேலூயா. அழகா போட்டிருக்கு பாருங்க. இவ்வளவு அழகா போட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளாய் நம்மளுக்காக வசனம் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. திரும்ப படிக்குமா? நல்லா கவனிங்க. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். ஏன் ஜாக்கிரதையாய் இருங்கன்னு சொல்றது? நம்ம அஜாக்கிரதையா இருக்கிறோம். நம்ம அஜாக்கிரதையா இருக்கிறதுனால இந்த ஒற்றுமை நம்மளுடைய இடத்துல காணப்படல. அப்போ ஜாக்கிரதையா இருங்க. கேர்ஃபுல், டோன்ட் லூஸ் யுவர் காட்ஸ் லவ். அப்ப தேவனுடைய அன்பு உங்களை விட்டு நீங்கக்கூடியான ஒரு காரியத்துக்குள்ளே நீங்க கடந்து போயிடாதீங்க. ஜாக்கிரதையா இருங்க. எப்பொழுதும் அது உங்களை விட்டு கடந்து போவதற்கு அது தயாரா இருக்கும். நீங்க அதை காத்து கொள்ளணும். ஹல்லேலூயா. படிக்குமா? உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. நீங்க எல்லாருமே, நம்ம சபையார் எல்லாரும் ஒரே சரீரத்தில ஒரு அவயங்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்து என்ற சபையிலே, கிறிஸ்து என்ற சரீரத்தில நாம் ஒரு அவயங்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. படிக்குமா? ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? உங்கள் எல்லாருக்குள்ளும் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. படிங்கம்மா. கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்படுகிறது. இந்த கிருபை, தேவனுடைய கிருபை, நீங்க எந்த அளவுக்கு உங்களோட பாத்திரம் இருக்கிறதோ அந்த அளவு தேவனுடைய கிருபை உங்களிலே நிறைக்கப்படும். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை உங்களிலே நிறைக்கப்படுவதற்கு, தேவனுடைய கிருபை உங்களிலே நிரப்பப்படுவதற்கு உங்களோட பாத்திரம் தேவனுக்கான பாத்திரமாய் இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க தேவனுக்கான பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய கிருபை நிறையப்படுவதற்கு நீங்க கட்டடத்திலே காணப்படுவர்களாயிரணும். ஒரு சரீரத்திலே ஒரே தேவனுடைய பிள்ளைகளாக ஒரே சரீரத்தின் அவயங்களாய் நீங்க காணப்படுகிறீங்க.
இந்த தலையில இங்க ஏதாவது ஒரு உட்கார்ந்துச்சுன்னா இந்த கைதான் இப்படி தொடர்ச்சி எடுக்குது. என் அன்பு பிள்ளையே, நீங்க ஒருவர் நீங்க என்ன பண்ணணும்? இப்படிதான் கேட்கிறவர்களா இருக்கணும். இப்படிதான் ஒருத்தர் நன்மை செய்கிறவர்களா இருக்கணும். நீங்க ஸ்தோத்திரம் சொன்னா மூஞ்சி திருப்பிட்டு போக கூடாது. நீங்க அன்புல சிறந்தவர்களாய் ஒருமனப்பட்டவர்களாய் நீங்க வாழணும். காரணம், நீங்க தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தின் அவயங்களாய் இருக்கிறீங்க. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்க நித்தம் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்கணும். நித்தம் கர்த்தரை மகிமைப்படுத்துவர்களாய் இருக்கணும். நம்ம அப்படியே நம்ம முழங்கால் படிட்டு கர்த்தரை சொல்லுவோம், இயேசு சுவாமி என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, இதுவே இந்த மாதிரியான பாவங்கள் என்னை விட்டு உம்மோடு தூரப்படுத்திட கூடாது. ஆண்டவரே, நான் நித்தம் உம்மோடு நிலைத்திருக்கணும். ஆண்டவரே, நான் தேவனுடைய சாயலில் இருக்க வேண்டும். ஆண்டவரே, தேவனுடைய சமூகத்திலே இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் தேவனை உணர்கிற இருதயமுடையவர்களாய் இருக்கணும். ஆண்டவரே, பாவம் என்னை மேற்கொள்ளக்கூடாது. அப்பா, நான் உங்களுடைய சரீரத்தின் அவயம். ஆண்டவரே, நான் தேவனுடைய சரீரத்தின் அவயமாய் இருக்கிறேன். என்னிலே பாவம் என் தேவனை விட்டு பிரிந்து விடும்படியான சூழல் உண்டாகக்கூடாது. ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, என்னை உண்மையான மனுஷனாய் மாற்றுங்க. இப்படிப்பட்டதான வீழ்ச்சி எங்க வாழ்க்கையில வந்துடக்கூடாது. இயேசு சுவாமி, நாங்க தேவனுக்கு பயப்படுவதில்லை, என் தேவனை கனப்படுத்துவதில்லை, என் தேவனுக்கென்று எல்லாவற்றையும் செய்ய துணிந்ததான தேவனுடைய பிள்ளையாய் நான் காணப்படணும். என்னிலே காணப்படுகிற எல்லா பாவம் ஆண்டவரே சாப கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலே என் தேவனுடைய பிள்ளைகளை விட்டு நீங்கி போன கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். ஆண்டவரே, குடியின் ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி பாதாளத்தில் போடுகிறப்பா. பாவ கட்டுகளிலிருந்து என் தேவ பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும். ஆண்டவரே, உம்முடைய சரீரம் ஆண்டவரே, இந்த சரீரமாகிய ஆண்டவரே என் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரே ஆசீர்வதியும், கழுவி சுத்திகரியும், உம்முடைய ரத்தத்தால் கழுவி சுத்திகரியுங்கப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆசீர்வதிக்கலாய் கர்த்தரே இவர்களை மாற்றுவீராக. எல்லா துதிக்க மகிமையாகவும் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுகிறாங்க. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கேட்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தையும் படிக்கிறாங்க. தேவனுக்கான பிள்ளைகளால் நாம் வாழ்வதற்கு தேவன் நம்மளுக்கு கிருபை செய்து வருகை மட்டும்